நான் கட்டி காத்த என் ஜீமானந்த கோட்டை இருக்க ஆலப்புழல் கல் சரிஞ்சுக்கிட்டே இருக்கடா. நான் வர்ற வட்டமெல்லாம் ஒவ்வொரு தார்பாயும் மறைச்சா எனக்கு என்னப்பா மரியாதை? சாமி அழைச்சதில் மேல் வெளியில் ஓடிச்சுலா. இந்த 2 பாயில் இருக்க தாய்மார்களே ரொம்ப நன்றி. அதுக்கு ஒத்தையில் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் மத்தியாரே எல்லா பேரும் படுத்திருக்கா, அந்த அம்மா மட்டும் உட்காந்துருக்கு, என்ன காரணம்? அதுதான் அந்த தார்பாய் ஓனது. அவளுக்கு எப்போ எந்திரிப்பாலும் சுருட்டிட்டு போயிடுவோம், இல்லைன்னா நாளைக்கு வத்த காயப்பட முடியாதுன்னு. ஏற்றமுன்னா ஏற்றம் இதில் இருக்குது முன்னேற்றம். எல்லாரும் பாடுபட்டா. ஆமா ராசா, இது இன்ப விளையும் தோட்டம். மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏற மூட்டி வயக்காட்ட உழுதோட செல்லக்கண்ணு நீ வயக்காட்ட உழுதோட செல்லக்கண்ணு மாடு கிளம்பிடுச்சு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏற வயக்காட்ட உழுதோடு செல்லக்கண்ணு பந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. போடு செல்லக்கண்ணு இந்த வருஷம் சாவியாக போச்சுதான நல்ல கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுதவோடு போய்ந்த கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. ஏத்தி வண்டியில புள்ளாச்சி சந்தையில காளிமுத்து தம்பி புதிய ஏத்தி வண்டியில புள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீ வித்துட்டு வந்து கடப்பட்டு கடை நல்ல கண்ணு. நம்ம மணப்பாறை கடப்பாறை மணப்பாறை மாடு மாடு மயவரம் எது மயக்காட்ட உழுதவோ ஒரு செல்லக்கண்ணு செல்லக்கண்ணு அடுத்த வருஷம் விளைஞ்சிருமே நல்ல கண்ணு. என்ன பாட்டு பாடினாலும் பருப்பு வேகலையாடா, நான் என்ன இதான் பாட்டு. திருடாதே பேபி திருடாதே. என்ன என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களே? பாப்பான்னா பேபி தாண்டா முட்டை பையில அடிச்சு போகிற. திருடாதே பேபி திருடாதே பருமைய நினைத்து பயந்து விடாதே திறமையிற மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே பருமைய நினைத்து பயந்து விடாதே திறமையிற மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. சோளம் விதைக்கிற கூட்டம் தானே விதைச்சு கொண்டு தான் இருக்கும், அது விதைச்சு கொண்டு தான் இருக்கும். சோழ நாத்து வச்சிருக்காள் நல்ல காசுதான் கிடைக்கும். திருடாதே பாப்பா திருடாதே. வந்தார் ஒரு சாமியார். அவர் சாமியா இல்ல சாமியா? நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. அவனியா வரான் சங்கத்தில். எங்கள் அப்புக்கு தெரியும், அவர் கட்டப்பூ நாடகம் போட்டவர். நான் நாடக உலகத்துக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு. வலது பக்கம் இருக்கவங்க என்ன மயத்துக்கு வந்து என்ன கூட சொல்லுவாங்க. அதையும் இந்த கொஸ்டின் இங்கே நிரூபிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கேன். முத வரிச்சொரு பழனியப்பனை சந்தித்தேன். ஏன் சந்திச்சையா? இந்த அகராதி இது
அரையரே வரிச்சூர் பழனியப்பன். பழனியப்பா தாத்தா பாடுவார் ஒரு பாட்டு. அவருக்கு அப்போ பல்லெல்லாம் விழுந்துருச்சு. ஊனமிங்கி ஊன யாருங்கோ, உடம்பில் குறையல் எல்லாம் ஊனமில்லைங்கோ. ஊனமிங்கி ஊன யாருங்கோ, உடம்பில் குறையல் எல்லாம் ஊனமில்லைங்கோ. உள்ளோ நல்லா இருந்தா ஒரு குறையில்லை, உள்ளோ ஊனப்பட்டா உடம்பு இருந்தும் பயனில்லை. ரெண்டு காலு உள்ளவனும் நடக்கிறான், அட ஒத்த காலு உள்ளவனும் நல்ல வழி நடக்கிறான். ஊனமிங்கி ஊன யாருங்கோ, உடம்பில் இல்லை குறைகள் எல்லாம் உணமில்லைங்கோ. யார் வாடுவா? வரிச்சூர் பழனியப்பன். அதுக்கப்புறம் ஒரு ஜாம்பவான் இருந்தார். மதுரை ராசாக்கூர் மண்ணின் மைந்த புரட்டா சூரி நடிகர் இருக்கார்ல, அவருடைய மாமா அஞ்சரை கட்ட ஆறுமுகம். அவரெல்லாம் பாடினார்னா அடாடாடா. இந்த வள்ளியோட ஒரு தக்கம் பண்ணும்போது ஜாயின் பண்ணி அப்படியே கட் சாங் பாடுவார். யாருமே இல்லையா மைசெட்டில்? இம்புட்டு இது வைக்கலாமா? எக்கோ ஹலோ, அவர் தான் இந்த பாட்டெலாம் பாடுவார். ஆரம்பிச்சதப்பா கலையே உன் விழி கூட கவி பாடும், கலையே உன் விழி கூட கவி பாடும், தகச்சிலையே உன் விழி கூட தரன. அப்படி டக்குன்னு கையை நீட்டினா அவர் நிறுத்திடணும். ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, கொளூர் மணி வயசு மாதிரி. இந்த சாரி தம்பி வெட்டியை கொஞ்சம் ஒதுக்குறியா? ஒரு இடத்து வச்சுக்கிறேன். கொழுமை இது என்ன? ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, இந்த கணப்பு மயிறு பிடிக்காது. இந்த அறுமுகத்துக்கு காட்டாத, ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, அறுமுகத்துக்கு காட்டாத, ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, அறுமுகத்துக்கு காட்டாத. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் நான் முருகனை ஏத்துக்கம்மா, மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் நான் முருகனை ஏத்துக்கம்மா. மண்டகரம்மா வள்ளி மண்டகரம்மா பேசுற என்ன, வள்ளி மண்டகரம்மா பேசுற என்ன, சீமானந்த கிராமத்துல தெண்ட கட்ட தர வேணுமா? மத்தை ஆட்டாதம்மா ஆட்டாதே, இந்த அனுபவத்துக்கு காட்டாத. மாமியாகவே பார்த்து வந்து சிவகாமியை நீ ஏத்துக்கம்மா, மாமியாகவே பார்த்து வந்து சிவகாமியை நீ ஏத்துக்கம்மா. சம்பதம் சொன்னா சொல்லி சம்பதம் சொன்னா சங்கடம் இல்லாம வாழலாமா? ஏ ஆட்டாதம்மா, ஏ ஆட்டாதம்மா ஆட்டாதே, அப்படி ஆரம்பிச்சதப்பா பாடுவார். ஆரம்பம் நாரத தெரிஞ்ச ஆளுகளாம் ஒரு கிளாப் பண்ணலாமே. யாருக்கு தெரியும்? ஆரம்பம் சிவரஞ்சனி. அதான் சீரே இல்லாத ஊரில் இவ்வளோ நேரம் பாடியிருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய இது இரு கல் நெஞ்ச படைச்சவன். மாஞ்சோலை கிளிதானோ இது இந்த விஷயம் கூற குயில் சேவலம். கூற குயில் சேவலம் பார்த்து ஆரம்பிச்சுதான் பாடுவார்ப்பா. கூற குயில் சேவலம் பார்த்து படிக்குது பாட்டு. அவ்வளவுதானா? அப்படியே வாசிட்டீங்க. ஆமா, நீனும் பதில் சொல்லு கேட்டு. மாமா மயங்கிடலாமா, மக்கனா குண்டு கருப்பு மாமா மயங்கிடலாமா. கூற குயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு. நீயும் பதில் சொல்லு கேட்டு. மாமா மயங்கிடலாமா, ஏ மாமா மயங்கிடலாமா. பத்தாதும்
சனதி மத்ததும்மா நீ ஆளான நாத்து நீ ஆளோளம் போடங்காத்தும் மாமா மாமா எங்கிடல்ல மாமா எங்கிடல்ல விஜயகாந்த் பாட்டா முனிராஜ் பாட்டா முனியராஜ் அது எந்த முனிராஜ் பாம்பு முனிராஜ் இல்லடா அது பாம்பு பூமி கூட்டம் எத்தனை ஜாம்பவான்ல சந்திச்சேன்னா கரம்பேன் வீரவண்டி நாடக கட்டபொம்மன் நாடகத்திலே கரம்பேன் கொரண்டி சுப்பிரமணி அவர்களெல்லாம் சந்திச்சவண்ணா கந்தசாமி சந்திக்க முடியல ஏன் விபத்தில் காலமானார் சின்னசாமியை சந்திச்சவன் அது எத்தனை கலைஞர்களை சந்திச்சேன் அப்படிலாம் சந்திச்சேன்னா இன்னைக்கு இப்படி நிற்கிறேன்னா என்ன காரணம் தம்பி நல்லா வாயில் வந்துடும் இருக்கிற 10 பேரையும் போவிடாமல் செய்யணும் அதுக்கு முள்ள வெட்டி அடைக்க வேண்டும் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க முக்குளத்து வீரசிங்கம் பாடுதாண்டா முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்களங்கிடலாமோ தேவர் மறைந்த முகத்தை காணோம் முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி மனங்களங்கிடலாமோ தேவர் மறைந்த முகத்தை காணோம் ஐயா மரங்களங்கிடலாமோ தேவர் மறைந்த முகத்தை காணோம் முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்திக்கு மனம் கலங்கிடலாமோ இவர் மலர்ந்த முகத்தை காணோம் நெஞ்சுறுதி கொண்டவரான் நேதாஜி சிநேகிதரா நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாஜி சிநேகிதரா நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாஜி சிநேகிதரா அஞ்சாத வீரசிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனை வாழ்வை மறந்தார் தேவராமராக மடிந்தார் அவர் அவனை வாழ்வை மறந்தார் தேவராமராக மடிந்தார் முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் திருநகர் பங்களாவில் தேவர் மகன் இருக்கையிலே திருநகர் பங்களாவில் தேவர் மகன் இருக்கையிலே மறுபடி சுகமல்லாமல் மங்கியதே பேணியெல்லாம் மக்கள் மனமும் கலங்க தேவர் மான்முருகன வணங்க ஐய மக்கள் மனமும் கலங்க தேவர் மான்முருகன வணங்க முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம்
ஒரு உள்ளையும் கைதட்டல நான் கிளம்புறது நல்லது. உங்களுக்காக நான் எவ்வளோ பாட்டு பாடுறேன். என்னண்ணே எங்கள் அண்ணன் கூட சும்மா உட்காந்துருக்கேன். இந்த எங்கள் அப்புலாம் படுத்துட்டியே. சோகமான பாட்டா? அது நல்ல பாட்டு பாடவா? எங்கள் அண்ணன் சொல்லுது நல்ல பாட்டு. சாமியார் வந்து கொண்டு இருக்கிறார், கரல்களை பொதி பண்ண அவர் வெளியேறவில்லை. சாமியார் எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ வருவரென்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தவே நானோ எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தவே எப்ப வருவாரோ சாமி. இருமலா இருக்கு சாமிக்கு. எந்த ஊரோட இருமம் வந்துச்சு? என்ன பால் வச்சுற நேரமா? பால் விற்கிற நேரமா? சாமியார் வந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னது நீங்க? ஆமா சாமி. நீங்க யாரு? நான் தான் ராமசாமி. ராமசாமியா? வடக்குப்பட்டி ராமசாமி. நான் புத்தூர்கட்டு பாண்டி. ராமசாமிக்கு இங்க என்ன வேலை? பொன்னுச்சாமி கூப்பிட்டதுனால வந்தேன். பொன்னுச்சாமி கூப்பிட்டதுனால இங்க வந்தீங்க? பொன்னுச்சாமி என்றால் பொண்கள் மீது ஆசைப்படாமல் ஒரு சாமி. அதுதான் நீங்க தான் அந்த பொன்னுச்சாமி. கைதட்டலாம். ஓ, அதற்காக நான் அழைத்த காரணத்திற்காக வந்திருக்கீங்க? கண்ணுச்சாமி கூப்பிட்டதுனால வந்தேன். வந்திருக்கீங்க. கண்ணு இல்லை என்றால் ஒரு மனிதன் எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த பார்வையும் பார்த்து போக முடியாது. அதனால தான் கண்ணுச்சாமி என்றேன். உண்மைதான், ஏற்றுக்கக்கூடிய விஷயம்தான். இந்த இடத்துல கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரு? இந்த சாமி யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? சாமி எத்தனையோ சாமி பார்த்துருக்கேன். சரி. முள்ளம்பன்றி சாமி பார்த்துருக்கேன். சரி. முடிச்சு வைக்க சாமி பார்த்துருக்கேன். சரி. விபூதியை போட்டுட்டு அடிச்சு விட்ட சாமி பார்த்துருக்கேன். அந்த சாமியாரு நான் கிடையாதுங்க. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரு எந்த ஒரு முறைப்படி விளக்கமாக கூறு என்று கேட்பதற்கு நீங்க யாரு அப்படின்னு நான் கேட்டேன். இந்த சாமி வந்ததுனால நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க. இந்த சாமி யாரு அப்படின்னா 14 உலகம் என்று சொல்லக்கூடிய அதுல விதுல சுதல ரசாதல தராதல மகாதல பாதாள பூலோகம் புவர்லோகம் ஜிபர்லோகம் தபர்லோகம் மகர்லோகம் சத்தியலோகம், மேலே 7 உலகம் கீழே 7 உலகம், 14 உலகத்தையும் சுற்றி வரக்கூடியவன். நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீதம் என்று சொல்லக்கூடிய பாட்டுக்கு நாரதன் எனது பெயருங்க. நான் வந்து யாருன்னு கேட்டேன். அதலக்கா ரசம் முட்டை பொரியல் இந்த கொடுமையா? நீங்க சொல்றதெல்லாம் நான் சொல்லலையே. அதலக்காலாம் சொன்னியே. 14 உலகத்தையும் சுற்றி கொண்டு இவ்விடத்திற்கு நான் வந்திருக்கேன். 14 உலகத்தையும் சுற்றி வருவர்கள் உங்களை போன்ற ரசி மட்டும் கிடையாது. சிவபெருமான் சுத்த மாட்டாரா? முருகன் சுத்த மாட்டாரா? எங்க அண்ணனே ஒரு நாளைக்கு 7 உலகம் கிடையாது, கமுதி லைன் புறம் சுற்றுவது. அது உப்புச்சோவை வியாபாரம் பார்க்குது. அது பூலோகவாசிக்கு உள்ள வேலை. ஐயா, அந்த பூலுகள்லாம் பேசிட்டு கூடாது. நான் அப்படி பேசலையே. பூலோகத்துக்கும் மேல் உலகத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல? இருக்கு. மேல் உலகத்திலிருந்து பூலோகத்துக்கு நான் வந்திருக்கேன். பூலோகம் என்றால் என்ன? பூலோகம் என்றால் பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் பூலோகம். மேலோகத்தில் என்ன வாழும்? மேலோகத்தில் இருக்கக்கூடியவங்க தேவர்கள் முனிவர்கள் அனைவரும். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகப்பட்டவன் தேவேந்திரன். அப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவங்க மேல் உலகத்துல நாங்க இருக்கோம். சத்தியலோகத்துல. சத்திய போட்டுக்கிட்டா? சத்தியலோகம். சத்தியலோகம். ஆமாம். 14 லோகத்திலே ஒரு லோகம், அது சத்திய லோகம். ஆமா. சத்திய லோகமா சத்திய ஊரா? சத்திய உலகம். சத்திய உலகம். ஆமா. சத்திய உலகத்திலே இந்திரானப்பட்டவர் தெய்வம் யாரு? தலைவரா? இந்திரனாகப்பட்டவன். இந்திரன் தலைவர். ஆமா. இந்திரன் தலைவர் பெயர், மனைவி பெயர் என்ன?
இந்திரன் மனைவி பெயர் இந்திராணி. தப்பு. என்ன தப்பு இருந்தா சொல்லிட்டார்ல. இந்திரன் மனைவி பேர் இந்திரான்னு கிடையாது, இந்துராணி. அவ்வளோ. அதைத்தான் நான் சொன்னேன், இந்திராணின்னு சொன்னேன். நான் தவறா சொல்லலையே. சரி, அப்ப சந்திர மனைவி பேர் என்ன? யாரு? சந்திர மனைவி பேர். எந்த சந்திர மனைவி? ஆல்ரவுண்டு சந்திரன். அந்த பேர் உங்களுக்கு தாங்க தெரியும். தெரியாதா? ஆல்ரவுண்டு சந்திர மனைவி நமக்கு தெரியாதுங்க. தெரியாதா? தெரியாது. சந்திர மனைவி இந்திராணி இருக்குல்ல, இந்திரா காந்தியா? இந்திராணியோட இளைய சித்தப்பா மகதான். அப்படியா? அது உங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்றதுனால சொந்தத்தை வச்சு நீங்க பேசுறீங்க. சரிங்க, அது பேரு இந்திராணி. சரி, இது சொந்தமா இருக்கிறதுனால சொந்தராணி. சரி, இப்ப இவர் வந்திருக்காரு, நீங்க யாரு? இங்கிட்டு வந்துராணி. 12 ரூபாய்க்கு பேசியிருக்கேன். 12 ரூபாய்க்கு என்ன பேசிருக்காரு? நான் வந்து நம்ம மாணவே நம்மளோட ஏதாவது திருத்தனமா புக்கு வாங்கி படிச்சு விட்டியான் போல. ஓஹோ, அப்படின்னு நினைச்சா இந்த ராணி அவர் கொண்டாட்டியா? ஆமா, சொந்தமா கட்டினால சொந்த ராணியா? தம்பி நீ இங்க இருக்கவே கூடாது. உள்ள வந்தேன்னு சீமக்கரில் கட்டி வச்சு அறையவேன். அகில உலகத்துக்கும் படிகள் அந்தவன் யார்? பாட்டன் பரந்தாமன். ஆமா, அது நான் ஒரு புலவரில் அடிச்சேன், உண்மைதானா? பரந்தாமன். பரந்தாமன். ஆமா. பரந்தாமன் என்ன வேலை செய்கிறார்? பரந்தாமன் திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றார். தண்ணியை போட்டு படுத்திருக்காரு. என்னது? தண்ணியை போட்டு படுத்திருக்காரா? திருப்பால் கடல். திருப்பார் கடலிலே தண்ணீருக்கு மேல பாம்பு மேல படுத்திருக்கிறாரு. ஏன் பாம்பு படுத்திருக்காரு? பாம்பு மேல படுத்திருக்காரு அப்படின்னா திருப்பார் கடல் பொங்குச்சு அப்படின்னா பூலோகத்து மக்கள் அனைவரும் அழிஞ்சு போயிடுவாங்க. அதற்காக திருப்பார் கடல்ல தண்ணிக்கு மேல பாம்பு மேல படுத்திருக்காரு. ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பு மேல எனது பாட்டன் பரந்தாமன் படுத்திருக்காருங்க. அருமையான வாசகம். இப்போ எல்லாரும் கவனிக்கணும். திருப்பாறு கடலிலே இவருடைய பாட்டன் பரந்தாமன் 5 தல நாகத்திலே படுத்திருக்கிறார். அவர் அந்த நாகத்திலே படுக்காவிட்டால் கடல் தண்ணி வந்து மக்களை அழித்துவிடும் என்பதற்காக பாம்பு அமுக்கிட்டு படுத்து கிடக்கார். சுனாமின்னு 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கொடூர அலை வந்தது, சுனாமி. அப்போது உங்கள் பாட்டையும் எந்திரிச்சு போய் பீடியர்ஸ் வந்து படுத்தாரா? கைதட்டலாம். சும்மா சுனாமி வந்தது, அது இயற்கையாக வந்தது, அதை யாரும் தடுக்க முடியாதுல்ல. ஏன் உங்கள் பாட்டை எனக்கு வரலைவா? பாட்டை இருக்கிற இடத்துல இருப்பாரு, அதற்காக சொல்ல முடியாது. அது இயற்கையா வந்தது, அதை யாருமே தவிர்க்க முடியாது. இயற்கை என்றால் என்ன, செயற்கை என்றால் என்ன? இப்ப இயற்கை என்றால் என்ன, செயற்கை என்றால் என்ன? இயற்கை என்று சொல்லக்கூடியது நம்ம மனிதன். இப்ப இயற்கையா இருக்குங்க நீங்க. இப்ப அனைத்தும் தோரணம் கட்டிருக்கிறாங்க, இது இயற்கையா செயற்கையா? இயற்கை தான். எப்படி இயற்கைன்னு சொல்ல முடியும்? இயற்கை என்று சொல்லக்கூடிய மனிதனை கொண்டு போய் கட்டினதுனால தான் அது செயற்கை. மூக்காந்தண்டை அடிச்சு பண்ணி என்ன பாபு? கலைப்பாவு. சரி, அது செயற்கை என்று சொல்றீங்களா? ஆமா, மனிதனாகப்பட்டவன் செஞ்சாதானே அந்த தீபத்தை ஏற்ற முடியும். தீபம் தானே. ஆனா செஞ்சது மனிதன். இயற்கை இயற்கையே கொண்டு வந்து செயற்கையில் வைத்தான். இயற்கை செயற்கை. செயற்கை கொண்டு சேர்ந்தவன் மனிதனுடைய கை. அதான் இயற்கை செயற்கை. வழக்கை முருங்கைக்காய். அது முருங்கைக்காய கை தட்டி தொலைங்கிற நாசமா போவேன். இயற்கை செயற்கை கடைசியில் முருங்கைக்காய் அப்படின்றீங்க. சரி, இருக்கட்டும். இருக்கட்டுமா? என்ன இருக்கட்டும்? இப்பதான் இருக்கிறீங்களே. இப்ப 2 பேத்துக்கு என்ன வேலை உங்களுக்கு? நீங்க என்ன வேலை வந்தீங்க? நான் பூலோகத்து மக்களை எல்லாம் பார்க்கணும். உங்களை மாதிரி மனிதர்களுக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் நான் கொடுப்பதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க இங்க எங்க இடம், இந்த இடம் தான். உங்க இடம்னா? இதே எங்க இடம் தான். உங்க இடம்னா எந்த இடம்? இப்ப இந்த இடம் எங்க இடம் தான். இந்த இடம் உங்க இடம் அப்படின்னா இடத்தோட பெயர் என்ன? இடத்துக்கு பேரு வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல்ல என்ன செய்யறீங்க? வேலிமலை சாரில் 85 செங்கக்கல்ல அடுக்கி 85 செங்கல் அடுக்கி என்ன பண்றீங்க? யாகம் பண்ணுவோம். யாகம் பண்றீங்க? யாகம் யாருக்காக பண்றீங்க? யாகம் எங்க முருகப்பெருமானுக்காக. முருகனுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அவர் எங்க பெரியதாமையா இருந்தாரு இந்த போன ஜென்மத்துல. யாரு? ஏதோ தூக்க வரிசையில் பேசிக்கிட்டே மன்னிச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட அவனை அரைஞ்சிருவேன். முருகனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் அப்படின்றீங்க. முருகனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? குல கடவுள் முருகன். குல கடவுள் முருகன். ஆத்தா தெய்வம் பார்வதி. சரி, இந்த குல கடவுள் முருகனுக்காக நீங்க என்ன செய்யறீங்க? காவல் செய்யறோம். காவல் எதை காவல் செய்யறீங்க? இந்த காவல் செய்யறா விட்டுரு பாபு. ஏங்க எதுக்காக செய்யறேன்? அதுக்காக செய்யறேன். முருகனுக்கு காவல் செய்யறேன் அப்படின்னா காவல் எதை காவல் செய்யறீங்க, எதற்காக காவல் செய்யறீங்கன்னு கேட்டேன். காவலிலே பல காவல் உண்டு. சரி. எல்லையை காப்பது ராணுவ காவல். சரி. தமிழகத்தை காப்பது தமிழக காவல். உண்மைதான்.
ஊரை காப்பது கருப்பன் காவல், ஐயனார் காவல். அது உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நாடகத்தை காப்பது விழா கமிட்டி காவல். காவல் அப்படி சொன்னாதான் காசு வரும். இதற்கு தலைமை தாங்கள் நீங்க எம்கேஆர். ஐயா, ஆமா. தலைமை மயிறு வேணா, காலு மயிறு வேணா. ஏன் அப்படி சொல்றீங்க? உள்ள மயிறு இங்கே பிடிக்கிட்டு போயிடுச்சு இதில். ஆளு போச்சு. இவன் எதுக்குடா இந்நேரத்தில் வண்டி எடுத்து வர்றேன், டிராக்டர் ஓட்டுவேன்லாம் டிரைவரை வச்சு என்னை சித்திரை எடுத்துறாங்க. கேமரா எங்கே அவன் இங்கே சேர இடத்து கூட ஏப்பா வண்டி இந்நேரம் எடுத்துட்டு வரேன், தூக்கத்துலையாடா ஓட்டி பழகிறீங்களாடா, இது காருன்னு நினச்சிங்களா உங்கள் வீட்டு மயிருன்னு நினச்சேன். பாவு அவங்க மேலே உள்ள கோபத்தில் நான் இப்போ திரும்பிடுவேன். இல்ல இல்ல, இப்ப முருகனுக்கு காவல் அப்படின்னு சொன்னீங்க, முருகனுக்கு எதை காவல் செய்யறீங்கன்னு கேட்டேன். திணைக்காவல். திணையில எந்த திணை காவல் செய்யறீங்க முருகனுக்கு? கருந்திணை செந்திணை. யார் யாருக்குன்னு கேட்டேன். கருந்திணை எங்களுக்கு, செந்திணை செந்தில் வடிவேலனுக்கு. செந்தில் வடிவேலனுக்கு, செந்தினை கருந்தினை உங்களுக்கு. ஆமா. நீங்க மட்டும்தான் காவல் செய்யறீங்களா? இல்ல, யார் இன்னும் செய்யறது? இன்னும் யார் செய்யறதுன்னு உள்ள போய் பார்த்தா தெரியும். யார் காவல் செய்யறதுன்னு கேட்கிறேன். யார் செஞ்சா ஒப்பும். இல்ல, இப்ப நீங்க முருகனுக்காக காவல் செய்யறேன், முருகன் குலக்கடவுள் அப்படின்னு சொன்னீங்க, ஏத்துக்கிட்டேன். அப்ப ஆண்கள் மட்டும்தான் காவல் செய்யறீங்களா? ஆண்கள் வந்து பெண்களை காவல் செய்யறோம். பெண்கள் தான் திணையை காவல் செய்யறாங்க. பெண்கள் எதை காவல் செய்யறாங்க? திணை. முருகனுக்காகத்தான். ஆமா. எந்த நிலத்துல? அருமை. அவ்வளவுதான், என்ன சொல்ல தெரியல, அசிங்கப்பட்டேன். எல்லாரும் வந்து கேட்டு விட்டார் கேள்வி. நான் சொல்றேன், நீ சொல்லுப்பா பாப்போம். என்ன கேட்டீங்க? எந்த நிலத்துல காவல் செய்யறீங்க முருகனுக்குன்னு கேட்டேன். வயக்காட்டில் வைக்கலாம். வயக்காட்டுலயா? இல்லாட்டி கரச காட்டில் கூட வைக்கலாம். எப்படி கரச காட்டுல போய் எப்படி வைக்க முடியும்? வயக்காட்டுல எப்படி எதை வைக்க முடியும்? ஆனா வந்து அப்படி வைக்கல. அப்புறம் நஞ்சை நிலம், புஞ்சை நிலம். இப்ப நீங்க செய்யறது வந்து நஞ்சை நிலமா புஞ்சை நிலமா? நஞ்சையும் இருக்கு, புஞ்சையும் இருக்கு. அப்ப எந்த நஞ்சை நிலத்துல செய்யறீங்களா காவல், புஞ்சை நிலத்திலயா? நஞ்சை நிலத்துல மத்தியானம் வரைக்கும் பார்ப்போம். சரி. புஞ்சை நிலத்துல ராத்திரிக்கு இருப்போம். புஞ்சை நிலத்துல ராத்திரிக்கு இருப்பீங்களா? ஆமாங்க. நஞ்சை நிலத்துல மதியத்துல இருப்பீங்களா? ஆமா ஆமா. அப்ப நஞ்சை நிலத்துல என்ன விதைச்சிருக்கீங்க, புஞ்சை நிலத்துல என்ன விதைச்சிருக்கீங்க? நஞ்சை நிலத்துல நஞ்சை விதைச்சிருக்கோம், புஞ்சை நிலத்துல புஞ்சை விதைச்சிருக்கோம். இது எனக்கு தேவை புஞ்சையா? எதுக்கு தேவை உள்ள போறானே இவன்? வர்றேன், ஏதாவது இழுத்து விட்டு போயிடுறேன், நான் இங்கே நிற்கிறேன், உனக்கு அவனை புடுறா. அவர் நல்ல மனுஷன்ப்பா, பாவம். அவர் போட்டிருக்கின்ற கதாபாத்திரத்துக்கு பேசி கொண்டிருக்கிறார் சாமி. ஆனால் என்ன பாத்திரத்துக்கு வந்து தெரியாமல் கொஞ்சம் 10லேருந்து தெரியா பாரு. அவனை விளக்கணும்டா. தாங்களுடைய திருநாமம்? பாட்டுக்கு நாரதன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த பாட்டு பாடுறேன் பிற்கா வைக்கிறீங்களா தேவையில்லாதது. என்னுடைய திருநாமம் தான் நாரதன் அப்படின்னு சொல்றீங்கிறேனே. ஏற்கனவே நீங்கள் பாடித்தே 4 பேர் நாசமா நம்ம நெளிவ பூரா. பாட்டுக்கு நாரதர். ஆமாம். வீணைக்கு வாணி. அது வாணின்னு சொன்னேன். வாலி. கலைவாணி. எழுத்துக்கு கண்ணதாசன், தோனுக்கு இளையராசா. கைதட்டலாம். இதெல்லாம் வந்து இளையராசா பற்றி பேசுறது நம்ம சாதாரணம் கிடையாது. நாரதர் வேஷம் போடுறது கலைபாவு. உண்மைதான். ஆனால் எத்தனையோ நாரதரை சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு தாயா மஞ்சூரட்டு மாட்டு கண்மை வளைஞ்ச மாதிரி உன்னையே செஞ்சுருக்கேன். ஆனால் உண்மையிலே திறமையான பாபு, உங்கள் வேஷத்துக்கு மதிக்கிறேன். நன்றி. ஐயா, தாங்கள் குடும்பம் எப்படி இருக்கு? யாருடைய குடும்பம்? உங்க எங்க குடும்பம் நல்லா தான் இருக்கு. குடும்பத்திலே மொத்தம் எத்தனை நபர்கள்? நாங்க 10 பேர் இருக்கோம்ங்க. 10 பேரை கூட்டுவாங்க, ஒரு அடியாடி சொல்றேன். 10 பேர் கூட்டு வந்தா இப்படி அவ்வளோதான். அவர் வந்தது பிடிங்கி தள்ளிட்டு போயிட்டாரு. நாங்க 10 பேர் இருக்கோம். அத்தரி, தர்க்கன், பிறகு, பிடுகு, புலகர், புலஸ்தியர், கிருது, வசிஷ்டர், நாரதர் என்று சொல்லக்கூடிய 10 பேர் இருக்கோம்ங்க. இந்த நக்குடி புடுங்குடிலாம் பேசக்கூடாது. இல்லை, நீங்க கேட்டீங்க உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் அப்படின்னீங்க. என் கூட பிறந்தவங்கள பெயரை சொல்றேன். உங்க அப்பா பேரு? பிரம்மா. பிரம்மாவா? ஆமா. எந்த ஈசா இருக்காரு. பிரம்மமயனா? ஆமா, நானே தான். பிரம்மமயன்டா. பரமே நாடகம் கொடுத்து வராம இருந்தால பிரமே. பரமே இல்லைங்க, பிரம்மா. வேற அவன் பரமாவா? பிரம்மாவோட பையன். அப்பா என்ன செய்யறாரு? படைக்கிற வேலை. அப்ப அந்த கூலத்துல தீய வச்சு விட்டது உங்க அப்பதால? அது கிடையாதுங்க. உலகத்தில் உள்ள 84 லட்சம் உயிருள்ள ஜீவராசி
அனைத்தும் படைத்தது எனது தந்தை பிரம்மாவுக்கு வேலை. ஹோண்டா கம்பெனி உங்க அப்பாவா? என்ன கம்பெனி? சோலாரு, அதெல்லாம் உங்க அப்பா. அதுல வேலை பார்க்கறவங்கள படைச்சது எங்க அப்பா பிரம்மா. ஓ, இந்த ஒரு எதுவுமே பேச வந்துட்டாரு. காமெடி. இவர் என்ன கேட்க வந்திருக்கிறாரு? என்ன காமெடி சிரிக்க வைக்கிறான் பாப்போம். அந்த ஜென்ரேட்டரை படைச்சது யாரு? அதை செஞ்சது, அதாவது வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க அதை செஞ்சது யார் அப்படின்னு. அதாவது ஒரு மனிதனாகப்பட்டவரை படைக்கிறது எனது தந்தை பிரம்மா தான் இல்லையா? அப்போ மனிதனாகப்பட்டவன் செஞ்சது இப்போ நீங்கள் சொன்னது ஜென்ரேட்டரு. ஓ, அப்போ மனிதன் செஞ்சாரு. மனிதன் தான். ஜென்ரேட்டரை செஞ்சது மனுஷன். ஆமாம். உங்களை அந்த மனுஷனை செஞ்சது எங்கள் அப்பா பிரம்மா. ஊரா மட்டும் கஞ்சியும் காலில் ஊத்துறேன் போயிடுறது நல்லது. இதில் ஜென்ரேட்டர் செஞ்சது மனுஷன்டா, ஒன்னே செஞ்சதுன்னா அது என்னது? ஐயா, எங்கள் அப்பா பிரம்மா தாயா படைக்கிறாரு எல்லா பேத்தையும். அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவரும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் 84 லட்சம் உயிருள்ள ஜீவராசி அனைத்தும் படைத்தது எனது தந்தை பிரம்மாவுக்கு தானே வேலை. அதெல்லாம் தேவையில்லாத புறாத்தையும் இழுத்து விட்டு போயிடுவேன். தங்களை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா இருக்க இவர்கள் எல்லாம் குழுவிலே நடுங்கி கொண்டிருக்கிறார். உண்மைதான். எப்பயாவது ஒரு நாள் இன்னும் சிறிது நேரத்திலே தமிழ் கடவுள் வருவார், அவர் முகத்தை பார்த்து விட்டு படுப்போம் என்று நினைக்கிறார்கள். ஆமாம், டஸ். என் தங்கை வள்ளி, என்னுடைய ஆள் உள்ள இருக்கு. தாங்கள் பேர் நாரதர் மகரிஷி. அப்படியே அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். முதல் மேடைகளே நீங்கள் அந்த பேரும் புகழ் வாங்கி விட்டீங்க. ரொம்ப நன்றி. என்னை சந்திச்ச முதல் மேடைன்னு சொல்லி கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம நெளிவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. இன்னைக்கு மத்தி சரியில்லைனா கூப்பிடுறேன். வெள்ளையச்சேவளை எடுத்து வாடி, வெள்ளையச்சேவளை எடுத்து வாடி, வீரனும் வீரனும் வெள்ளைய சேவலன் படிக்கிறேன். வீரனே கிடையாது, அசோக். கரிசல் காட்டு பெண்ணே அவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா, இருவிழி நடுவிலே இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, என் இருதய நடுவிலே அடுப்பவன் எவனோ அவனை கண்டாயா, கொஞ்சம் கனவை கொடுத்தவன் என் தூங்க தேடி சென்றான், என்னை தண்ணி நினைத்தவன் ஏனோ தனி சென்றான், என் இருவிழி நடுவிலே இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, இருதை நரவிலே அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா, கற்றல் காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா, கவிதை பேசு பெண்ணே என் அவனை கண்டாயா. சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரத மரிசி வந்திருக்கிறார். கொடுத்தாரா? ஆமாத்தா, ஒரு 1/2 கிலோ கொடுத்தாரு. மிச்சம் காசு. என்னதுங்க? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் கொடுத்தாரு. நான் கேட்டா கொடுப்பாரா? கொடுப்பார். அழைத்து வாருங்கள். வாங்க சாமி, வாங்க சாமி, அப்படியா வந்து நீங்க தாங்க சாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்கி விழலாமா இந்த பொங்கலையே கத்துப்பட்டு தடக்கி விழலாம். இதாங்கய்யா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. உங்களுடைய குல வழக்கம். ஆமாங்க. மங்களம் உண்டாகட்டும் மகளே, பல்லாண்டு வாழ்க. ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன வரவேற்பு நான் கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? எங்கே பார்க்கலாம்? அதோ தெரியுது பாரு. என்ன தெரியுது? சோள கொள்ளையும் வாழை கொள்ளையும். அந்த சோள கொள்ளையில போய் உங்க 2 பேத்தையும் விட்டுட்டு வர போறேன். 8 வருஷமா விளையாம தரிசா கிடக்கு சோள கொள்ளையா. சோள கொள்ளையிலே என்ன சுக்க வச்சவளே, இந்த வாழை தோப்புக்குள்ளே என்ன வசியம் செஞ்சவளே, அப்படியே வளைச்சு போட்டவளே. சோள கொள்ளையிலே என்ன சுக்க வச்சவளே, அந்த வாழை தோப்புக்குள்ளே என்ன வசியம் செஞ்சவளே, அப்படியே வளைச்சு போட்டவளே. தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவளே, அடிமானே என்று சொல்லி என்ன மகிழ்ந்து வச்சவளே, அப்படியே மலைச்சு நின்றவளே.
தங்கை வள்ளி அழைத்து வாருங்கள் பாருங்க. தங்கச்சி தங்கச்சி என் தங்கச்சி என் தங்கமான தங்கச்சி அண்ணன் சொன்ன சொல்ல கேட்டு ஓடியாத்தா. மன்னவர் மன்னவருதா அழகு மன்னவர் மன்னவருதா பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீர பூமி போல பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீர பூமி போல சேலையோட நூலு போல சேர்ந்திருக்கும் வந்தந்தா திருமாலம் சக்கரம் சேர்ந்து தேடி தந்து வந்தந்தா மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தா அடியில தேடி சொல்லி அவனியில் தேடி வச்சு தேடி சொன்ன மன்னவருதா எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா குங்குமத்தை வச்சையே மன்னவர் மன்னவருதா அழகு மன்னவர் மன்னவருதா அழைத்த காரணம் நம்ம இடத்துக்கு நம்ம நாரத இடத்துக்கு. மரிசி வந்திருக்கிறார். அழைத்து வாருங்கள் இப்படி வாங்க சுவாமி. வர வேண்டும் சாமி வர வேண்டும் தங்களை வருகை நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கள் குலத்திற்கு பெறுவது என்ற மகிழ்ச்சியாகும் மேலும் தாங்கள் இங்கு வந்தது என் முன்னோர்கள் செய்த புண்ணியமாகும் நான் உங்களை சந்தித்தனோட வாக்கியமாகும் தங்களை ஆசீர்வாதம் வரங்கள் திறனைக்கும் கருது தங்கள் பொற்பாதங்களுக்கு மல்லிகமில்லை இருவற்று குங்கும் மந்தார் என்று சொல்லக்கூடிய மலர்கள் சிறந்தாழ்ந்த வணக்கம் 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 பல முறை சொன்னே சபையினர் முன்னே தமிழ் மகள் பெண்ணே வணக்கம் பல முறை சொன்னேன் சபையினர்